இயேசு வர்றார், வந்து அங்க உட்கார்ந்திருக்கார். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ வருகிறாள். இதுதான் இந்த ஸ்திரீயுடைய விளக்கம். அவள் மனம் நொந்தவளாக அந்த இடத்துக்கு வருகிறாள். ஆண்டவரே, எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தரக்கூடாதா? நீங்க கொடுக்குற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? போய் உன் வீட்டுக்காரரை கூட்டு வான்னு. பகீர்னு, எனக்கு வீட்டுக்காரெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்ல, கரெக்டா சொன்னேன். நீ தேடி போன எல்லா மனுஷங்கிட்டையும் ஒரு புருஷனை உன்னால கண்டுபிடிக்க முடியல. கரெக்ட், உனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, நீ பலரோட வாழ்ந்துட்டு இருக்கிறன்றது கடவுளாகி எனக்கு தெரியும். ஆண்டவர் சொன்ன உடனே, ஐயா சாமி, நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு எனக்கு இப்ப தெரியுது. நீங்க சொன்னது கரெக்டுங்க, அப்படியே கரெக்ட். அந்த நேரத்தில் அவள் உள்ளம் ஒட்டேந்து போகிறது. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ளுக்கு பாவத்தின் வேரை பிடுங்கி எடுக்கிறார். கைவிடப்பட்டவளும் இருதயத்தில் நொறுங்குண்டவளுமான ஸ்திரீயாக உன்னை நான் அழைத்தேன் என்று சொல்றார். என் மகளே, இது உன் வாழ்க்கையில ஒரு அழைப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களை நான் தலைகளாக மாற்றுகிறேன். அது உன் வாழ்க்கையில் நான் வச்சிருந்த அழைப்பு. அதனால தான் ஊரில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, உன்னை மட்டும் நான் தேடி வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. எந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை இன்னைக்கு ஆண்டு விடுவிக்க விரும்புகிறார். என்ன மாதிரியான பைபிள் நாலேஜ் சர்ச்சில் இருக்கிற ஆளுவா, என்ன மாதிரியான ஆள் பேர் சொல்கிறா, மேசியா என்ன ஒருத்தர் வருவார், அவர் வந்து இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு எங்கள் அம்மா எங்கள் சண்டே ஸ்கூலில் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லாரு, ஆஹா அப்படியா என் மகளே, நானே அந்த மேசியா என்னை இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ தேடிக்கொண்டிருந்த புருஷன் நான் தான் சொல்லி, நீ 5 பேர்களை தேடி தேடி தோத்து போயிட்ட, வாவி உடஞ்சு போச்சு. என்னது மேசியாவை நான் பார்த்தேனா? மேசியா என்னோட பேசுறா? இதோ இங்கே ஒருவரை நான் கண்டேன். இதுவரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என் நாயகனை நான் கண்டுபிடித்து விட்டு சந்தோஷத்துல குடத்தை போட்டுட்டு ஊருக்குள்ள ஓடுற இனி நான் சாவதாவது, ஒன்னாவது சூசைடாவது, அதாவது இதாவது என் வாழ்வின் நோக்கம் வந்துருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஊருக்குள்ள ஓடி போய் கதவை தட்டி சொல்ல, ஹே என்ன சொன்னீங்க, என்ன பார்த்து இன்னையிலிருந்து நான் வேற மாதிரி வாழ போறேன், என் வாழ்க்கையை மாத்திர ஒரு மேசியா வந்துட்டாரு, அவரை நான் பார்த்துட்டு அவரை என்ன பார்த்து சொல்லிட்டாரு. இயேசு என் வாழ்க்கையின் மேல சொன்னார். அதுதான் உண்மையானது. நீங்க என் வாழ்க்கையின் மேல பேசுறதெல்லாம் போலியானது. நீங்க என் வாழ்க்கையின் மேல பேசுறதெல்லாம் என்னை இத்தனை வயசு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு, என் நடத்தை, என் வாழ்க்கையை. ஆனா இன்னையிலிருந்து இயேசு என் வாழ்க்கையின் மேல பேசியிருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர் என்று பேசியிருக்கிறார். அந்த பேசப்பட்ட வார்த்தையின்படியே நான் வாழப்போகிறேன்.